தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் நாளை ஈரோடில் பொதுக்கூட்டம். நாளை காலை 11 மணி முதல் 1 மணிக்குள் பிரச்சாரம் செய்து கொள்ளலாம் என காவல்துறை அனுமதி. வாகனத்தில் நின்றவாறு பேசலாம் என அனுமதிக்கப்பட்ட நிலையில் கிட்டத்தட்ட 500 ஏக்கர் பரப்பளவில் ஈரோடில் பொதுக்கூட்ட ஏற்பாடு. 25,000 பேர் வரை அனுமதிக்கப்படுவார்கள். எனவே இந்த பொதுக்கூட்டம் நாளை காலை 11 மணி முதல் 1 மணி வரை நடைபெறும். செங்கோட்டையன் ஈரோடின் சிங்கம் செங்கோட்டையனின் பிரம்மாண்டமான ஏற்பாட்டில் பொதுக்கூட்டம். ஏற்கனவே பொதுமக்கள் எப்படி வர வேண்டும், அதற்கான நிபந்தனைகளை காவல்துறையினர் விரித்துள்ள நிலையில் தற்பொழுது 500 ஏக்கர் பரப்பளவில் செங்கோட்டையன் பொதுக்கூட்ட ஏற்பாடுகளை செய்து வருகிறார். இதற்கான பொதுமக்களுக்கும் தொண்டர்களுக்கான குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி மற்றும் மருத்துவ வசதிகள் உட்பட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வரும் சூழலில் ஈரோடில் செங்கோட்டையனின் பிரம்மாண்டம் பேனர் கிட்டத்தட்ட 500 அடி உயரமுள்ள இந்த பேனர் போவோர் ஒருவரையெல்லாம் பிரமிக்க வைக்கிறது. இரும்பு தூணில் நிற்கும் இந்த பிரம்மாண்ட பேனர் விஜய் 2 கைகளை விரித்து மக்களை பற்றி பேசுவது போலவும், அவருக்கு பக்கத்தில் செங்கோட்டையன், புஷி ஆனந்த் உட்பட ஈரோடு பகுதி பொறுப்பாளர்களின் புகைப்படம். இப்படியாப்பட்ட பிரம்மாண்டமான பேனர் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் செலவழித்து நடிகர் விஜய்க்கு செங்கோட்டையன் வைத்துள்ளதாக தெரிய வருகிறது. இப்படியாப்பட்ட பிரம்மாண்டம் இதுவரை எந்த அரசியல் கட்சிகளுக்கும் செய்ததில்லை என்றும், இதுவே அரசியல் கட்சி பொதுக்கூட்டம் ஒன்றுக்கு வைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்டமான பேனர் என செய்திகள் தெரிவிக்கின்றன. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த பேனர் உயரப்பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டதால் உங்களுக்கு தெரிகிறது. ஆனால் இதனுடைய பிரம்மாண்டம் நேரில் கண்டால்தான் தெரியும். இவ்வளவு உயரத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள இந்த பிரம்மாண்ட பேனர் இரவில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. எனவே எவ்வளவு தூரத்தில் இருந்து பார்த்தாலும் இந்த மகாநாடு நடைபெறும் இடம் தொண்டர்களுக்கு தெரியும். எவ்வளவு உயரத்தில் இருந்து பார்த்தாலும் இந்த பேனர் பளிச்சென்று கண்ணுக்கு தெரிகிறது. கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து பார்த்தாலும் இந்த பேனர் எல்லோர் கண்ணிலும் படும் வகையில் செங்கோட்டையன் தனது அனுபவ அறிவை பயன்படுத்தி இங்கு இந்த பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். நாளை காணலாம் ஈரோட்டில்.